ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டியிலும் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம எப்படி இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது, எந்த இடத்துல வரப்போ கால் ஆப்ஷன் எடுக்கிறது, எந்த இடத்துல வரப்போ புட் ஆப்ஷன் எடுக்கிறது, இப்போ இருக்கிற ஓவரால் ட்ரெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக சப்போர்ட் லைனாக அந்த இடத்துல எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் இந்த ஜோனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஜோனுக்குள்ளார இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கா. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தால் ஃபர்தராக இது இன்னும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஹையை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் இப்போ வந்து நிஃப்டியை டே கேண்டில் வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோவை ஆரஞ்சு கலர்லேயும், ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை வந்து க்ரீன் கலர்லேயும், ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை வந்து வயலட் கலர்லேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எதனால் இப்படி நம்ம மார்க் பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். பாருங்கள், ஓகேங்களா. நான் போடுற பாயிண்ட் எல்லாமே பாருங்கள், கரெக்டான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு, இந்த மாதிரி ரீஜனில் பட்டு தான் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டமாக கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம நிஃப்டியில் டே கேண்டில் ட்ரெண்ட் லைன் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வரை கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டாப் சைடும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், டாப் சைடு கனெக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸு இந்த ரீஜனையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாப்லேருந்து இன்னொரு லைன் கனெக்ட் ஆகுது பாருங்கள், இந்த ரீஜனையுமே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டிலில் என்ன மாதிரியான பேட்டர்ன் உள்ள ஃபார்ம் ஆகிருக்குன்னா, நமக்கு இது வந்து ஒரு டபுள் பாட்டம். ஓகேங்களா, இது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் ஃபஸ்ட்டு, செகண்டாக வந்து இந்த லைனை போய் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ தான் வந்து டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் லைனோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு 17,500. ஓகேங்களா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இதையும் பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுறப்ப நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து 17,684 ரீஜன் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் அப்படியே வந்து நிஃப்டியில் ஒரு 1 ஹவர் கேண்டிலுக்கு போயிடுறேன். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்ட் லைனை நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நமக்கு இந்த ரீஜன், ஓகேங்களா, இப்போ வந்து இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹை லோ ஹை, இப்போ ஹை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் இது ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி ஃபர்தராக அப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நேராக இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தொட்டுட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஹையை ரீடெஸ்ட்டாக எடுத்து திருப்பி ஃபர்தராக மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே சேம் டைமு நான் வந்து இப்போ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனும் கீழே ஒரு டாட்டட் ரெசிஸ்டன்ஸ் லைனும் வரைய போகிறேன். அது எதுக்காக வரைகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் அதாவது 17,520 ரீஜனு, அது வந்து நம்ம டாட்டட் லைனில் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, எதுக்காக அந்த ரீஜனை நம்ம அதை செலக்ட் பண்ணி வரைகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கேப்பு, அதே சேம் டைம் இந்த இடம்லாம் பாருங்கள் பட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு பட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ அதனால் நம்ம வந்து 17,520 வந்து ஒரு டாட்டட் லைனில் வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி இப்போ சப்போர்ட்டில் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, மார்க்கெட்டில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்த வரைகிறேன். இந்த இடத்த எதுக்காக நான் வரைகிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள், இந்த கேப். ஓகேங்களா, இந்த கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஒன்ஸு ட்ரெண்டு இந்த சைடு திரும்புதுன்னு வச்சுங்க, இது வந்து இந்த கேப் ஃபில்லை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட திருப்பி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம இப்போ அப்படியே 15 மினிட்ஸ் கேண்டில் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் மார்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நிஃப்டியோட 15 மினிட்ஸில் இப்போ நமக்கு வந்து இந்த ரீஜன்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட பாயிண்ட்ஸை பாருங்கள், உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு. இங்கே பாருங்கள், ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. இப்போ எகெயின் இப்போ ஹை போயிருக்கா. ஒன்ஸ் இந்த இடம் பட்டு அடுத்து ரீட்டு சொன்னால் இந்த லைனு, இல்லைனா இதுக்கு அடுத்த சப்போர்ட், இதுக்கு அடுத்து இது சப்போர்ட், இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படி இல்லை நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகி ஃபஸ்ட்டு இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எகெயின் சேனலை ரீடெஸ்ட் பண்ணி செகண்ட் இது ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் டேக் போட்டு இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல இப்போ நாளைக்கு மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,508 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,710. இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,803 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது அப் ட்ரெண்டில் இப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, இதே வந்து டவுன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 17,375. செகண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 17,109, அதாவது 17,200. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,119. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எந்த ரீஜனாக இருக்குன்னா 16,900, அதாவது 17,000ங்கிறது வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவை நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டிலு. வீக்லி கேண்டிலுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை நான் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன், ட்ரெண்ட் லைனு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. நான் இப்போ இதை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. லோ, ஹை, எகெயின் லோ. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆச்சுன்னா இது ஈஸியாக போய் இந்த ரீஜனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே வந்து டே கேண்டிலுக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வச்சு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஜோனை கன்சிடர் பண்ணுங்கள். அதே சேம் டைமு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ரெண்டு ரெட் கேண்டிலுக்கு நடுவில். ஸோ இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஹையில் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டே கேண்டிலில் அந்த இடத்த அடுத்து கேப் ஃபில்லிங் லெவலில் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 41,197 ரீஜனை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே சேம் டைமிங் பாருங்களேன், அந்த லைனு எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், அந்த நம்ம வரைஞ்ச லைனு கீழே தான் கன்சல்டேட் எடுத்திருக்கு. அதே மாதிரி நான் கொஞ்சம் நான் உங்களுக்கு நவுத்தி காட்டுறேன். நம்ம வரைஞ்ச லைனோட கன்சல்டேஷன் ஜோன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா இப்போ அடுத்து அதே மாதிரி கேப் ஃபில் ஸ்டார்ட் பண்ணுற இடம் பாருங்கள். நான் பண்ணுறேன், இந்த ரீஜனையும் ஹையாக மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? எதுக்காக அந்த ரீஜனையும் ஃபில் பண்ணுறேன்னா, இங்கே இந்த ரீஜன், இங்கே உள்ள கேண்டில் எல்லாத்தோட ஹையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜனில் ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், கேப் அப் ஆகி இந்த ரீஜனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க, 40,845 இந்த ரீஜனில் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த கேப் ஃபில்லை கண்டிப்பாக பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்து திருப்பி வீக்லி ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கே மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது அடுத்து எந்த மாதிரி மூவ் ஆகுங்கிறத வந்து நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஹவர் கேண்டிலில் இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடமும் அடுத்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன ஹை லெவலும் பாருங்கள், எக்ஸாக்டாக இப்போ ஓப்பன் ஆகி இந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்து இந்த ரீஜனை போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ பாட்டமில் இங்கே இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போர்ட் ரீஜன் கண்டுபிடிக்குது. அதே மாதிரி இந்த ரீஜனையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எதுக்கு நம்ம இப்படி வரைகிறோன்னா, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, இப்போ பிரேக் அவுட்டு.
ஸோ இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்தராக இப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை நம்ம வரைஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைகிறப்ப தான் வந்து எக்ஸாக்டான எந்த இடம் சப்போர்ட்டு எந்த இடம் ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நான் இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டேக் காட்டுறேன். எந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுக்கலாம், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியும் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னோட அனாலிசிஸ் படி 40,866. அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரதும் ஹரிசாண்டல் லைன் வர லெவலும், அது வந்து 41,175. இதுவும் பிரேக்கெட் ஆகிற பட்சத்தில் 41,646 ஈஸியாக போய் பேங்க் நிஃப்டி ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வருதில்ல, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 40,374. அது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் டே லோ அது வந்து 40,158 சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,824. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு இந்த ரெண்டு ரீஜனுக்கும் 39,254 39,354 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்குள்ளார. ஓகேங்களா?